ரீசெண்டா வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு ஆங்கர் மேலே கேஸ் கொடுத்திருக்காரு. அது என்ன காரணத்துக்கு கேஸ் கொடுத்திருக்காருன்னா, இன்டர்வியூன்னு கூட்டி வச்சு எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்கன்னு கேஸ் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் இன்டர்வியூ கூட்டி வச்சு அவர் அசிங்கப்படுத்துறாரு இல்லைன்னு கேட்டா, அந்த ஆங்கர் அவரோட உண்மையான கேள்விகளை தான் கேட்டிருக்காரு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லலாம், இவர் யாருன்னா, இவர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி சுத்திட்டு இருப்பாரு பைத்தியகாரத்தனமா. பல படங்களை ரீமேக் பண்றேன்னு பண்ணுவாரு. அது அவர் பைத்தியகாரத்தனமா ஒரு காமெடியான லெவல்ல தான் பண்ணுவாரு. பட் இவர் அந்த எல்லாம் நினைச்சு இவர் அந்த படத்துக்கு மேல சூப்பரா பண்றேன்னு இவரே நினைச்சுக்கிறாரு. எதனால அவருக்கும் அந்த ஆங்கருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா, அதுக்கான காரணம் சூர்யாவோட இப்ப ரீசெண்டா ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு, கருப்புன்ற படத்துல. அதுல சூர்யா ஒரு சீன்ல அந்த வாட்டர்மெலன் வச்சுட்டு இப்படி பண்ணுவார்லங்க, அந்த சீனை இவர் ஒரு ரீல்ஸா பண்ணிட்டு இருக்காரு. பட் இது சூர்யா அப்பவே பண்ணிட்டாரு கஜினி படத்துல. அவரே இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரே இவர் என்ன சொல்றாருன்னா, நானும் படிப்படியெல்லாம் போக மாட்டேன், எடுத்தோடனே ஹீரோவா தான் போவேன்ட்டு சொல்றாரு. இவர் ஏன் இப்படி போறேன்னு சொல்றாருன்னா, நான் காலேஜ்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன்பா, ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன்பான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவர் இப்படியே விட்டுட்டு இருந்தா அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்லிட்டு இருப்பாரு. மக்கள் இந்த மாதிரி கொடுக்குற பீப்புளுக்கு சப்போர்ட் கொஞ்சம் வே பண்ணிட்டு, நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி, ரொம்பவே நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமான கான்செப்ட்லாம் வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் நல்லாவும் இருக்கும். நீங்க என்டர்டெயின்மெண்ட் ஆவீங்க. உங்களோட ஒப்பீனியன் இந்த வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.